ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் போட்ட வீடியோஸ்க்கு நிறையா கமெண்ட்ஸ்னு சொல்ல மாட்டேன், ஒரு 2-3 கிட்ட வந்திருந்தது. அதுலேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் வெரி பியூட்டிஃபுல்னுலாம் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னோட 20 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ போடணுன்னு என்னை என்கரேஜ் பண்ணுறது அந்த சப்ஸ்கிரைபிங் ப்ளஸ் லைக்கு, அப்புறம் எனக்கு போடுற கமெண்ட்ஸ் மட்டும்தான். இதனால் மட்டும்தான் என்னால் மறுபடியும் வீடியோ போடணுன்னு எனக்கே தாட் வருது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிட் 1ல் போயம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் போயம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்க அப்ரிஷியேஷன் பார்க்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்னென்னா அப்ரிஷியேஷன் மட்டும்தாங்க. ஏன்னா அப்ரிஷியேஷனில் என்ன கொடுப்பாங்க, மேலேயே போயம் லைன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த போயம் லைன்ஸ்லேயே தான் இருக்கும் அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர். அதனால நம்ம அப்ரிஷியேஷனில் ஈஸியாக மார்க் எடுத்துட முடியும். ஸோ பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 6 பார்க்கலாம். அப்போ பார்க்கலாமா? உள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே. அப்புறம் வாட் மூட் ஆஃப் அ போயட் டஸ் above லைன் ரெஃப்ளெக்ட்ஸ். இப்போ இதில் வந்து நீங்கள் கொஷினை மட்டும் வாசிச்சிங்கன்னா இந்த கொஷின் கண்டிப்பாக புரியவே புரியாது. ஏன்னா வாட் மூட் ஆஃப் த போயட் டஸ் above லைன் அவங்களே கொடுத்துட்டாங்க. above லைனில் இருக்கிறத வச்சு தான் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த போயம் லைன்ஸை தான் ஃபஸ்ட்டு வாசிக்கணும். அதில் தான் இருக்க ஆன்சர். ஸோ வாசிக்கலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் சன் தே யூஸ் டு laugh with their heart. இந்த லைனுக்கு முதல்ல நம்ம அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு காலத்தில் மகனே they used to laugh with their heart. அவங்க வந்து மனசுல இருந்து சிரிச்சாங்க, அதாவது உள்ளத்துல இருந்து வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட சந்தோஷத்தை வந்து வெளிக்காமிச்சாங்க அப்படின்றது அந்த லைனோட மீனிங். அப்போ இந்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வாட் மூட் ஆஃப் த poet does the above line reflects. மேல உள்ள லைன் வந்துட்டு எந்த மாதிரியான மூடை வந்துட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன எழுதணும், திஸ் லைன் reflects the poet's nostalgic mood about his childhood அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் டு laugh with their heart. டு laugh with their heartனு அந்த செகண்ட் லைன்ல வந்து இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பீப்புள் யூஸ் டு ஸ்மைல் வித் தேர் ஜென்யூன் எமோஷன். என்னது, அவங்க மனசுல இருந்து ஜென்யூனா அவங்க வந்துட்டு ஸ்மைல் பண்ணாங்க. அதுதான் இந்த லைனோட மீனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பட் now they only laugh with their teeth while their eye block cold eyes searching behind my shadow அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் வரும் நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கே இதுல நம்ம கவிதையா அப்படியே கொட்டும் வாசிக்க என்னது, பட் now they only laugh with their teeth. ஆனால் இப்பொழுதோ வெறும் பொய்யாக பல்லை காட்டியபடி மட்டும் சிரிக்கிறார்கள். கரெக்டா? அதுக்கப்புறம் சர்ச்சிங் பிஹைண்ட் மை ஷேடோ. அவர்களது நேசமில்லாத கண்கள், அதாவது while their eye block cold eyes, நேசமில்லாத கண்கள் உள்ளொன்றும் வைத்து புறமொன்றும் வைத்து பேசுகின்றார்கள். புரிகிறதா? நம்ம ரொம்ப தமிழுக்கு போயிட்டோமோ? ஓகே பார்க்கலாம். என்னன்னா அப்போ வந்துட்டு ஆனா இப்போ now they only laugh with their teeth. அவங்க வெறும் பல்லால மட்டும்தான் சிரிக்கிறாங்களே தவிர ஜென்யூனா அவங்க வந்து சிரிக்கல. அவங்களோட நேசமில்லாத கண்கள், நேசமில்லாத பாசம் இல்லாத கண்கள் வந்துட்டு நம்ம உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டும் வெளியில ஒண்ணு வச்சுக்கிட்டும் பாக்குறாங்க. இவ்வளவுதான். எக்ஸ்பிளைன். இப்போ கொஸ்டினுக்கு வந்துட்டோம். எக்ஸ்பிளைன் laugh with their teeth. laugh with their teethனா அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன். people laugh with fake feeling nowadays. இப்போ ஃபேக்கா அவங்க வந்துட்டு அவங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துறாங்க. எமோஷன் கூட சொல்ல முடியாது, ஃபேக்கா அவங்க ஒரு ஃபீலிங் பண்றாங்க, அவ்வளவுதான். ஆனா மேல டு laugh with their heart வந்துட்டு ஜென்யூன், டு laugh with their teeth வந்துட்டு ஃபேக்கான ஒரு ஃபீலிங். why is their eyes cold அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்காக அவங்க ஐஸ் வந்து கோல்டு? the people lack the warmth and cordiality in relationship, so their eyes are cold. வார்ம்காகவும் கார்டாலிட்டிக்காகவும் அவங்க வந்துட்டு இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. why does the poet say searching behind my shadow? எதுக்காக searching behind my shadow அப்படின்னு சொல்றாங்க?
The poet say that people find fake emotion. அது fake emotion அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. But that gone son, now they shake hands without a heart. But that gone. But that gone means என்ன வரும்? நீங்களே யோசிங்க. But that gone. Goneனா என்ன? காணாம போறது அந்த மாதிரி. ஆனால் அது இப்பொழுது போய்விட்டது, அது போயிடுச்சு மகனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Now they shake hands without heart. இப்போ வந்துட்டு அவங்க இருதயபூர்வமா அவங்க வந்துட்டு கை குலுக்கல, இல்லாம அவங்க சும்மா ஏதோ கடமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அது நம்ம ஆன்சர் பண்ண போறோம். வாட் இஸ் கான்? இங்க என்ன காணாம போச்சு? நீங்க வந்துட்டு போய்ட் சொல்றாரு என்ன காணாம போச்சு? அவங்களோட உண்மையான இது வந்துட்டு காணாம போயிருச்சு அப்படின்றாங்க. உண்மையானதா அந்த டைம் when people were sincere and the caring with their dealings is gone. சின்சியாரிட்டியும் கேரிங்கும் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட் பி கொஸ்டின் போலாம். How do they shake their hands now? Why? எப்படி வந்துட்டு அவங்க வந்து கையை வந்து ஷேக் பண்றாங்க இப்போ? நவடே இப்போ people shake hands without a warmth because they show fake emotion. ஒரு இதுவே ஒரு பாசம் இல்லாம அவங்க வந்து கை கொடுக்குறாங்க. எதனாலனா அவங்க வந்து அவங்களோட ஃபேக் எமோஷனை வந்துட்டு வெளிப்படுத்துறாங்க. அப்படி முடிஞ்சு. தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். While their left hand searching my empty pocket. While their left hand searching the empty pocket. அவங்களோட இடது கைகள் வந்துட்டு என்னுடைய காலி பாக்கெட்டுகளை துளாவுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்ல. எதுக்கு வந்துட்டு அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு என் பாக்கெட்டுக்குள்ள துளாவுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரைட் ஹேண்ட் டூ? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் வந்து அவங்க பாக்கெட்ல இருக்குன்னா ரைட் ஹேண்ட் வந்து இது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா, ரைட் ஹேண்ட் வந்து அவங்க கையை வந்துட்டு குலுக்கிட்டே இருக்கு. அது என்னவா? பொய்யா அப்படி சொல்லி சொன்னாங்க இல்லையா. இப்போ வந்து ரைட் ஹேண்டுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறோம். The right hand is shaking hands in a fake gesture. கை குலுக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதான் இங்க ஆன்சர். Explain left hand searching my empty pocket. Left hand searching my empty pocket. இந்த poemல இருக்கிற lines. It explains the dual emotion of people. Dual nature of people. They are not true to relationship. இந்த இது என்னத ப்ரூவ் பண்ணுதுன்னா, ஒரு மனுஷனுக்கு ரெண்டு விதமான நேச்சர்ஸ் இருக்கு. They are not true to relationship. இது வந்துட்டு உண்மையான ரிலேஷன்ஷிப் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் போலாம். There will be no thrice, for then I find a door shut on me. இப்போ வந்துட்டு இதுல என்ன இருக்குது? மூன்றாவது முறை போக முடியாது, ஏனெனில் அவர்களின் கதவு நான் வராதபடிக்கு சாத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மூணாவது முறை அவங்க வரும்போது நம்மளோட கதவு வந்துட்டு சாத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Why does the poet feeling that there will be no thrice? எதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. People lie on their gesture inviting them for a visit again. என்னன்னா people நம்ம போறப்ப சொல்லுவோம் இல்லையா, போயிட்டு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இன்னொரு தடவை வாங்க அப்படி சொல்றது வந்து லை கெஸ்டர். இன்வைட்டிங் பண்ணும்போது லை, எல்லாமே போய் அப்படின்றாரு. I find a door shut on me. What do you understand from the poet words? I find doors shut on me அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. எதுக்கு வந்துட்டு இப்படி சொல்றாரு? இதுல இருந்து என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னு கேக்குறாங்க. The people are not ready to welcome him the third time. ஏன்னா மக்கள் வந்துட்டு இன்னும் மூணாவது முறை அவங்க வந்து வெல்கம் பண்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல, ரெடி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இது 5th கொஸ்டின் வரைய நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இது வரைக்கும் நான் சொன்னதுல ஏதாவது புரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா வித்தவுட் எனி கிளாரிஃபிகேஷன் எனக்கு இது பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். எனக்கு போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கும் நான் ஹார்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் நான் கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சரும் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
Thank you for subscribing my channel. No, our channel. Thank you. Bye.